எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நாளாக என்னுடைய வீடியோஸ் யாருமே பார்க்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. இந்த ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போதுங்க, 50 வீடியோஸ் பார்த்ததுக்கான ஈக்குவல். ஸோ நான் 50 வீடியோக்கான தொகுப்பு தாங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ எது அப்படின்னா, ஒரு 10 ருபீஸ் பாக்ஸுங்க, பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். அதை வந்து நம்ம குட்டி திங்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணுங்க. செகண்டாக நம்மளுடைய வீடியோஸில் போட்டது என்ன அப்படின்னா, ஐஸ் ஸ்டிக்கை வச்சு ஒரு ராதா கிருஷ்ணன் டெம்பிளுங்க, மினி டெம்பிள் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா ரீச்சாக இருந்தது. ஓகே, தேர்டாக பார்க்கக்கூடிய கிராஃப்ட் வந்துட்டு வேஸ்ட்டான பாட்டிலில் க்ளே வச்சு ஒரு ஃப்ளவரை மாதிரி ரெடி பண்ணி ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய கிராஃப்ட் வேஸ்ட்டான ஃபேப்ரிக்கை வச்சு ஒரு அழகான ஃபேப்ரிக் ஃப்ளவர், ரொம்ப அழகாக இருக்குல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கலரில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடியது ஐஸ் ஸ்டிக்கை வச்சு எந்த மாதிரியான ஒரு பென்சில் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. அடுத்து 6th பார்க்கக்கூடியது வேஸ்ட்டான பேங்கிள், மேக்ஸிமம் எல்லாமே ரீயூஸ் தாங்க. வேஸ்ட்டான பேங்கிள் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேஷன் பண்ணி வீட்டில் வால் ஹேங்கரை மாட்டிக்கலாங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே, கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால நான் அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று ரெடி பண்ணேங்க. இதில் தெரிஞ்சுக்கணுங்க, டீ கப்புங்க, ஒரு டீ கப்பு வச்சு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி. ஓகே, நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸ் இருந்ததுங்க. ஸோ அதை வந்து நான் ரீயூஸ் பண்ணி மினி காயின் பாக்ஸை பண்ணிக்கிட்டேங்க. உங்கள்கிட்டயும் வேஸ்ட்டான பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மினி காயின் பாக்ஸை ரெடி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 9th நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்துட்டு கிறிஸ்மஸ் டைமுங்க. ஸோ அதனால் ஒரு முட்டையை வச்சு அழகான ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது லாஸ்ட் டைம் வந்துட்டு கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாங்கிறது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய கிராஃப்ட் வந்துட்டு ஒரு எம்டியான பாட்டில், வேஸ்ட் பாட்டிலை வச்சு ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. திரும்பவும் வந்துட்டு நம்ம கிராஃப்ட் வந்துட்டு பாட்டில் வச்சு தாங்க செஞ்சுருக்கோம், க்ளே அண்ட் பாட்டில் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் என்னோடய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் வந்துட்டு ஒரு கலர் பேப்பர்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படி வந்துட்டு ஃப்ளவர் செய்யலாம் பற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அதே மாதிரி வேஸ்ட்டான பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வச்சோம். ஐஸ் ஸ்டிக் இருந்துச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 டைப்பில் வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க் பார்க்கலாம், வால் ஹேங்கரும் பார்க்கலாங்க. பாருங்கள், இது வந்து நான் இது மாதிரி ரெடி பண்ணி அதில் செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு க்ரீட்டிங் கார்டுங்க. இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே கொடுக்கல, லவர்ஸ் டேக்கு, இல்லை கிறிஸ்மஸ் டே சம்திங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவோ நீங்கள் வந்துட்டு இந்தமாதிரி கார்டு கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இது வந்துட்டு ஜுவல் பாக்ஸுங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஃபோம் ஷீட் வச்சு தாங்க யூஸ் பண்ணேன். நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள், வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு அழகான கிராஃப்ட்டுங்க. வேஸ்ட்டான ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சுட்டு ஒரு மினி பெட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல, எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஒரு அருவி மாதிரிங்க, வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணினேன். பாருங்கள், கல், வேஸ்ட்டான கல், ஒரு குருவி, இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணேங்க. அடுத்து பிஸ்கெட் கவரை வச்சு ஒரு சின்னதாக ஃப்ளவர் வாஷ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவாக தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. அடுத்தது ஸ்கூல் ப்ராஜெக்ட் அண்டு காலேஜ் ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்டர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதாங்க, இது வந்துட்டு நான் ரெடி பண்ண ஒரு டிசைன் தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அசைன்மெண்ட்ஸ்க்கு இல்லை ப்ராஜெக்ட்க்கு ஏதாவது டிசைன் பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரே ஒரு சோப்பு இருந்தால் போதுங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒயர் இருந்ததுன்னா போதுங்க, ரொம்ப அழகான ஒரு பிள்ளையாருக்கு ஊஞ்சல் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவானாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள். இது கைலாயம், ஸோ மினி டெம்பிளுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு அழகான ஒரு மினி டெம்பிள் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மேரேஜ்க்கு நாம்ளே அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூ எப்படி கட்டணுங்கிறது தெரிஞ்சுக்கணும், என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய வீடியோ குழந்தைங்களுக்கு தலையில் போடும் பார்த்தீங்களா ஹெட் பேண்ட்.
ஸோ அதுதாங்க இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஃபோம் ஷீட் அண்ட் ரிப்பன் தாங்க. அதை வச்சு நாமளே வந்துட்டு கம்மி ரேட்டில் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் க்ளே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு வால் ஹேங்கர் தாங்க. வீட்டில் வந்து மாட்டி வச்சுருந்தா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. ஸோ இது எல்லாமே கல் க்ளே தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலில். இது பாருங்கள், வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு ஃபோம் ஷீட்டை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த திங்ஸ் வேணாலும் இதில் போட்டு வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், நம்மளுக்கு பிடிச்ச பர்சனுக்கு அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி வந்துட்டு வேஸ்ட்டான ஃபேப்ரிக் துணியை வச்சு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேங்க. இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 28 பார்க்கக்கூடிய நம்ம வீடியோஸ் எது அப்படின்னா, டீ கப்பில் ஒரு ரோஸ் செடி பதையும் போட முடியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும். கண்டிப்பாக போட முடியுங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் வேணும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ், நம்ம பியூட்டிஃபுல்லாக நல்லா ஃபேஸ் நல்லா கிளிட்டராக நல்லா அழகாக வந்துட்டு பலபலன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் டிப்ஸை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்டி குட்டியான ஃப்ரேம் ஒர்க், ஒரு வேஸ்ட்டான சீடி வச்சு எந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான தானியங்களை வச்சு தாங்க நான் இந்த மாதிரி வந்துட்டு க்ரியேட்டிவாக அழகாக யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது என்னென்ன தானிய வகைகளில் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம 31 பார்க்கக்கூடிய வீடியோஸ், சாட்டன் ரிப்பனை வச்சு ஒரு அழகான ஃப்ளவர் ரெடி. ஸோ இது எப்படி செய்யணும்னு தெரியணுமா? கண்டிப்பாக என்னோடய சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய உங்கள் வீட்டில் பேபி இருக்குங்களா? ஸோ பேபிக்கு அழகான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவான அழகான ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணி உங்களுடைய பேபி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க, உங்கள் பேபிக்கு பர்த்டேனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் சரிங்க. ஸோ கலர் பேப்பர்ஸை வச்சு அழகான ஒரு க்ரியேட்டிவான வால் ஆங்கர் ரெடிங்க. ஸோ பொங்கல் டைமில் எடுத்த வீடியோங்க இது. எங்கள் ஏரியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கோலம் 50 கோலம்னு பக்கமாக போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான கோலம் வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் 35 போட்ட வீடியோஸ் வந்து கோலம் எந்த மாதிரி போடலாம், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ்லாம் எந்த மாதிரி கொடுக்கலாங்கிறது தாங்க வீடியோ. ஸோ இந்த 36 வீடியோ நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் தெரியாதையும் கற்றுக்கலாம். ஸோ அடுத்தது நான் பார்க்க போகிற வீடியோ, ஒரு கேலண்டர் அட்டை மாதிரி ஒன்று இருந்தால் போதுங்க. ஸோ ஃபோம் ஷீட்டை வச்சு ஒரு அழகான க்ரியேட்டிவான நம்மளுடைய கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வீட்டில் மாட்டி வச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான எக் இருக்குங்களா? உள்ளார நம்ம எப்படி இருந்தாலும் வந்துட்டு எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டான முட்டையை மட்டும் வச்சுருப்போம். ஸோ அந்த ஓடை வச்சு அழகான ஒரு க்ரியேட்டிவான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் வீடியோஸ் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ், ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் போதுங்க. ஸோ அதை வச்சு சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதை எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக நம்ம வந்து ஒரு ஏதாவது திங்ஸ், வேஸ்டான திங்ஸ், இல்லை எமர்ஜென்சி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ 40 நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்துட்டு ஒரு விளக்கில் வந்துட்டு அழகாக வந்துட்டு எந்த அளவுக்கு கிளிட்டராக அந்த விளக்கை மாற்றி அதில் தீபம் போட்டோன்னா அது எந்த அளவுக்கு வந்துட்டு மின்னிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை போய் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிராஃப்ட். வேலண்டைன்ஸ் டேக்காக நான் ரெடி பண்ண கிராஃப்ட். ஒரு 2 கிளாஸ் தாங்க, சூப்பரான கிஃப்ட்டு ரெடிங்க. ஸோ இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டான பாட்டிலுங்க, வேறு எதுவும் இல்லை. வேஸ்ட்டான பாட்டிலு, பட்டன், அடுத்தது ஒரு சில தானிய வகைகள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யணும்னு தெரியும்னாலும் நீங்கள் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில ரீசன்னால் வந்துட்டு என்னால் வீடியோஸ் கண்டினியூ போட முடியாதனால நான் வந்து ஒரு சில கோவிலுக்கு போயிருந்தேன், நவகிரக கோவிலுக்கு போயிருந்தேங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் 2 டேஸாக போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தாங்க இது 43, 44 சம்திங். இந்த வீடியோஸ் மட்டும் கோவில் சம்மந்தமாக இருக்காங்க. நவகிரக கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸ் 2 வீடியோ போய் பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வீடியோஸ், நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான ஜுவல்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ காட்டன் பட்ஸ் இருந்துச்சுன்னா போதுங்க, அதை வச்சு அழகான ஒரு ஜுவல் வந்துட்டு நான் ரெடி பண்ணுங்க, செயின். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற வீடியோ, கலர் பேப்பரை வச்சு எந்த மாதிரியான கிராஃப்ட் ஒர்க் செய்யலாம். ஸோ ஃப்ளவர் வாஷை இருக்குது, பட் அதுக்கு ஏதாவது போட்டு வைக்கிற திங்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ பட்ஸு, கலர் பேப்பர்ஸ் இது மட்டும்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இப்போவும் வச்சுட்டு தான் இருக்கும். ஓகே, இது எப்படி செய்யணும்னு தெரியணுங்களா? கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது என்னுடைய பேபியை வச்சு நான் ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேம் ஒர்க் செஞ்சேங்க. வேஸ்ட் அண்ட் நியூஸ் பேப்பர் வச்சு தாங்க செஞ்சேன். கண்டிப்பாக உங்களாலே செய்ய முடியும். எப்படின்னு தெரியும்னா என்னுடைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது உள்ளன் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி குட்டியான டெடி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷங்க. சப்போஸ் உங்களுக்கு டெடி செய்ய தெரியல அப்படின்னா என்னுடைய சேனலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த மாதிரி யார் யார் வீட்டில் ஒட்டியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எங்கள் வீட்டில் நான் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு கடையில் வாங்கி தாங்க ஒட்டினேன். ரொம்ப ரேட் அதிகமாக இருந்து. ஸோ நான் 10 ரூபீஸ் வச்சு ஃபோம் ஷீட்டை வச்சு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். 50 வீடியோஸ் போட்டுங்க, பட் எந்த ரீச்சும் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சில்வர் கலர் பேப்பரை வச்சு ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்னால் நான் முடிஞ்ச முயற்சியை நான் வந்துட்டு செஞ்சுட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 50 வீடியோஸ் பக்கமாக போட்டாச்சு. 50 வீடியோஸ் மேலேயே இருக்குது. ஸோ நான் 50 வீடியோஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பட் இதில் எந்த அளவுக்கு என்னுடைய குறைபாடு இருக்குன்னு தெரியல. பெருசாக ரீச் எதுவும் கிடைக்கலைங்க. ஸோ யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.